ஏன் டிஸ்டர்ப்னு சொன்னா நீங்களால டிஸ்டர்ப் பண்றதா உங்களால ஏத்துக்க முடியாது சொன்னாங்க. நீங்க டிஸ்டர்ப் இல்லாம உங்க வாழ்க்கையை வாழவே முடியாது. உங்க வாழ்க்கையோட ஓட்டத்துக்கு காரணம் டிஸ்டர்ப் தான். என்ன டிஸ்டர்பன்ஸ் தான் என்னன்னு முதல்ல புரிஞ்சுக்கணும். எனக்கு இது தேவை, எனக்கு இது வேணும், எனக்கு இது காசு வேணும், இதெல்லாம் டிஸ்டர்ப் தெரிஞ்சு உங்களுக்கு டிஸ்டர்ப் பண்ணதே தெரியும். இதெல்லாம் டிஸ்டர்ப். இந்த டிஸ்டர்ப் நீக்கிறதுக்கு தான் ஓடிக்கிறீங்க. எனக்கு நோய் நீங்காதா, எனக்கு நிறைய காசு வந்தாதா, எனக்கு சரியா கல்யாணம் ஆயிட்டாதா, எனக்கு சரியா வீடு கிடைக்காதா, நான் ரொம்ப ஆரோக்கியமா இருக்க மாட்டேனா, ரொம்ப அழகாக இருக்க மாட்டேனா, இதுதான் டிஸ்டர்பன்ஸ். இந்த டிஸ்டர்பன்ஸ் தான் நீங்க வாழ்க்கையை வாழ்றீங்க. அப்ப இதே டிஸ்டர்பன்ஸ் இன்னொருத்தர் இருக்குது. அந்த டிஸ்டர்பன் நீக்க நம்ம டிஸ்டர்ப் தான் நீக்க முடியல. இந்த டிஸ்டர்ப் தான் நீக்கிறது உங்களுக்கு இருக்கிற டிஸ்டர்பே கஷ்டமா. இதோட சரி அந்த டிஸ்டர்ப் இருக்கட்டுமே, தாராளமா செஞ்சு பாரு. இது சூப்பரா. இப்ப சொல்றது வந்து ஏன்னா இது ஒரு இப்போ இந்த நேரத்துக்கு ஏற்பட்ட ஒரு சிக்னல் பேசுறதுனால, ஏன்னா இதெல்லாம் நான் எது ஒண்ணுமே நான் பேசும்போது எந்த யோசிச்சு பேசும்போது என்னென்ன வார்த்தைகள் அது வந்து வெளிப்பட்டோம் நான் அதை உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். டிஸ்டர்பன்ஸும் சொன்னேன். அந்த டிஸ்டர்பன்ஸ் நீக்க முடியும். உண்மைதானே? உண்மைங்கய்யா. எல்லாமே அப்படிதான். ஒரு டிஸ்டர்பன்ஸ் நீக்கும். உண்மை இல்லையா? அது யோசனை பண்ணி பாருங்க. ஏன்னா எந்த ஒரு பொருள் ஒரு தடையா இருந்தாலும் இன்னொரு பொருளை போட்டு அதை சரிப்படுத்த முடியும். இப்போ உனக்குள்ள இவ்வளவு டிஸ்டர்பன்ஸ் இருக்கு, இதே டிஸ்டர்பன்ஸ் எல்லாத்துக்குள்ள இருக்கு. அப்ப அந்த டிஸ்டர்பன்ஸை நீக்கணும்னு நீ ஆசைப்படு. ஏன்னா ஒரு டிஸ்டர்பன்ஸ் நீக்க உன்னால முடியறது கஷ்டம். ஆனா பிற டிஸ்டர்பன்ஸ் ஈஸியா நீக்க முடியும். இது ஒரு சுச்சமான ஒரு வழி. ஏன்னா இது ஒரு சாதனை. இங்க அன்புன்றது சாதாரணம் கிடையாது. அன்புன்றது அனைத்தையுமே புரிய வைக்கக்கூடிய தன்மை அன்பு கொண்டு இருக்கு. ஏன்னா அன்புன்றத ஆழ்ந்து செஞ்சு புரிஞ்சு சொல்ற அளவுக்கு இன்னைக்கு யாருமே இந்த சூழலுக்குள்ள இன்னும் வெளிப்படல. இப்ப நம்மளோட எண்ணங்களை செயல் வெளிப்பட்டு நீங்க ஒரு 10 வருஷமா அந்த நிகழ்வை செஞ்சுட்டு இருக்காங்க. அதோட வெளிப்பாடாதான் இந்த வார்த்தைகளே. அப்போ அந்த அன்புக்குள்ள எவ்வளவு வலிமை இருக்குன்றத நான் பார்த்திருக்கிறேன், உணர்ந்திருக்கிறேன், அதை புரிஞ்சிருக்கிறேன். இந்த நான் புரிஞ்சதுனாலே நீங்க இவ்வளவு தைரியமா இவ்வளவு தரீங்க. அன்புன்னா தைரியம் அர்த்தம். அந்த தைரியத்துக்கு எல்லையே கிடையாது. ஏன்னா அனைத்தையுமே உணர்ந்த ஒரு தைரியம் வந்தவங்க கிட்ட என்ன வரும்? கட்டாயமா. புரியுதுங்களா? நான் சொன்னேன் டிஸ்டர்பன்ஸ் சொன்னேன். அதுல ஒரு சொல்யூஷன் சொல்றேன். டிஸ்டர்பன்ஸ் பண்ணு. நீ டிஸ்டர்ப் ஆகும். வேற டிஸ்டர்பன்ஸ் நீக்கணும்னு உன்னை டிஸ்டர்பன்ஸ் அதிகப்பட்டு ஆட்டோமேட்டிக் ஒரு டிஸ்டர்ப் போதே மட்டும் பாரு.